73வது மாற்றிலிக்கிற வரோம். இந்த சேர்வையிலிருந்து இந்த சேர்வையை தூக்கணும். இதுக்கு நாங்கள் இந்த சோதனை பொருட்களை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ரைட். இது வந்து FWC கையில் வந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேள்வி. ஸோ நாங்கள் அதை பார்ப்போம். இப்போ இந்த விளைபொருள் இதில் டபுள் பாண்ட் வந்திக்குது. அதை எப்படி வந்திக்கலாம்னா, இதுக்கு முன்னுக்கு உள்ள ஒரு சேர்வை இருந்து நீர் ஆற்றப்பட்டு வந்திக்கலாம் அல்லது HX ஆற்றப்பட்டு வந்திக்கலாம். இங்கே வந்து செறிந்த H2SO4 தந்ததுனால நான் நீர் ஆற்றப்பட்டு விலை வந்திக்கிறதா நான் எடுக்கிறேன். சரியா? அப்படின்னா CH3 CHOH CH2 CH2 ஃபீனைல் தொகுதி. சரியா? இதுக்கு நாங்கள் செறிந்த H2SO4 வெப்பத்தை யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ நீங்கள் இங்கே OH இணைஞ்சிக்கிறாப்லையும் எடுக்கலாம். கெஸ் பண்ணி நான் இப்படி வரும்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதை நோட் பண்ணுங்க. 2 கார்பனை உடைய ஒரு அல்டிஹைட் தொகுதி இது. இந்த அல்டிஹைட்டுக்கு ரிக்னாட்டோட தாக்கம் அடைந்து நீர் பகுப்பு செய்வதன் மூலமாக இப்படி ஒரு விளைவு எடுக்கலாம். சரியா? அதாவது CH3 C டபுள் பாண்ட் OH ன்னு சொல்ற ஒரு 2 கார்பனை உடைய ஒரு அல்டிஹைட் இருக்குது. இந்த அல்டிஹைட்டுக்கு CH2 CH2 MgCl ன்னு சொல்ற ஒரு ரிக்னாட்டை தாக்கமடைய வச்சு அதுக்கு நாங்கள் நீர் பகுப்பு செய்வதன் மூலமாக இந்த விளைபொருளை, இந்த இடைநிலை விளைபொருளை எங்களுக்கு உருவாக்கலாம். சரியா? இப்போ நான் இந்த சேர்வையிலிருந்து இதை உருவாக்கணும், இதுலேருந்து இதை உருவாக்கணும். சரியா? இது வந்து ஒரு 2 கார்பனையுடைய ஒரு அல்டிஹைட். இதை எங்களுக்கு தெரியும் CH3 CH2OH ன்னு சொல்ற ஒரு முதல் அல்கஹோலை PCC யூஸ் பண்ணி மென் ஒட்சியேற்றம் செய்வதன் மூலமாக இந்த அல்டிஹைட்டை தொகுக்கலாம். சரியா? இப்போ நாங்கள் இதை எப்படி தொகுக்கிறது? இது டபுள் பாண்டோடைய ஒரு சேர்வையிலிருந்து ஐதான H2SO4 யூஸ் பண்ணால் இந்த நீர் ஏற்றம் நடைபெற போது OH தொகுதியும் ஹைட்ரஜனும் ஏறும். சரியா? இதை நாங்கள் தொகுத்துட்டோம். இப்போ யோசிக்கணும், இந்த சேர்வையிலிருந்து இதை எப்படி உருவாக்குறது? இப்போ நான் பின்னிக்கு யோசிச்சுட்டு வரேன். ஏற்கனவே இப்படி ஒரு சேர்வையை நீக்கணும். CH2 CH2Cl சொல்ற ஒரு சேர்வை வைக்கணும். அதுக்கு மெக்னீசியம் உலர் ஈதர் யூஸ் பண்ணா இங்கே மெக்னீசியம் பிரதியிடப்பட போகுது. சரியா? இப்போ பென்சீனுக்கு இதுக்கு முன்னாடி பென்சீன் ஒன்று நீக்கலாம். பென்சீன்ல இந்த தொகுதி ஏற்றத்துக்காக நாங்கள் இப்படி உள்ள ஒரு சேர்வையை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, CH2CH2Cl ஒரு Cl. சரியா? இப்படி 2 பக்கமும் குளோரின் உள்ள ஒரு சேர்வையோட நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணா இதுல ஒரு குளோரின் இங்கு பிரதியிடப்பட இந்த குற்றம் அப்படியே வரப்போகுது. சரியா? இந்த ஐடியாவை நாங்கள் முதல்ல எடுக்கணும். இப்போ இந்த பென்சீனோட இந்த சேர்வையை எப்படி எடுக்கிறது? இந்த சேர்வையை எடுக்கிறதுக்காக நாங்கள் Cl2 மட்டும் யூஸ் பண்ணால் CH2Cl. சரியா? நான் இதை வந்து விளங்குறதுக்காக CH2Cl யூஸ் பண்ணேன். CH2Cl. சரியா? இது வந்து பிணைப்பு அடிப்படையில் காட்டுறா CH Cl. சரியா? இப்படி உள்ள சேர்வை தான் நான் CH2Cl யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த CH2Cl யூஸ் பண்ணிட்டு தானே இதை வந்து இதோட தாக்கமடைய வச்சுக்கணும். சரியா? இது ஓகே தானே? இப்போ நான் வந்து இந்த சேர்வையை தான் நான் இங்கே போட்டிக்கிறேன். சரியா? இந்த ஐடியாவில் எங்களுக்கு செஞ்சு முடிக்கலாம். இல்லாட்டி உங்கள் FWC கல்வியை தந்தது எப்படின்னா ஒரு புது ஐடியா. சரியா? அது சிலபஸில் இல்லைன்னு ஒரு கதை இது நாங்கள் பார்த்துருக்கோம் லைட்டாக. இப்போ இதுக்கு Cl2 நீர் யூஸ் பண்ணால் CH2 டபுள் பாண்ட் CH2 தான் நீக்குது. இந்த டபுள் பாண்ட் உடைக்கப்பட்டு ஒரு இடத்துல குளோரின் ஏறும், இன்னொரு இடத்துல OH தொகுதி ஏறும். சரியா? இதுக்கு நாங்கள் பென்சீனோட இதுக்கு இந்த தாக்கிக்கு பென்சீனோட நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணா பென்சீனோட சேர்த்து CH2CH2OH வரப்போகுது. சரியா? CH2CH2OH வரப்போகுது. இந்த CH2CH2OH பென்சீனோட CH2CH2OH நாங்கள் BCl5 யூஸ் பண்ணால் இந்த விலை வரப்போகுது. இதை ரெக்னாட்டா மாற்றி இப்படி தாக்கம் தொடக்க போகுது. சரியா? இந்த இதுதான் எங்களுக்கு FWC ஸ்கீமில் அப்படி தந்திக்கிறாங்க. இது வந்து நான் யோசிச்ச ஒரு மெத்தட். சரியா? இதில் Cl2 டிரெக்டாக ஏற்றி இப்படி கொண்டு போகிறாப்புல நான் யோசிச்சேன். சரியா? எப்படியும் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இதை நீங்கள் வே 1 எடுத்துக்கோங்க. நான் ப்ளூ கலரால் காட்டிக்கிறேன். இது வந்து செகண்ட் வேவ் மாதிரி எடுத்து அப்படி கொண்டு போகலாம்.
இதுதாங்க 73வது கேள்வி.